ஒரு வழியா நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் கல்யாணம் முடிஞ்சுட்டு, அது மட்டும் இல்லாம விஜய் பயங்கரமா நம்ம மல்லி மேல கோவத்துல இருக்காங்க. பிளான் பண்ணி இந்த மாதிரிலாம் மல்லி பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி நெனச்சு, மல்லிய தான் நம்ம விஜய் வந்து தவறா நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா மல்லிக்கு இந்த விஷயம் தெரியாது. ஏதோ ஒரு மருந்து கலத்து நம்மள குடுத்து, நம்ம மயக்கம் போட்டு உள்ள வச்சிருக்காங்க. நம்ம பெரியம்மாலாம் சேர்ந்து விஜய நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம மல்லிக்கே தெரியாது. அது மட்டும் இல்லாம மல்லியோட அண்ணன் பயங்கரமா நம்ம மல்லிகிட்ட கோவப்படுறாங்க. விஜய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நீ மருந்து வரைக்கும் குடிச்சிட்டல்ல, என்னையோட நீ அவமானப்படுத்திட்டல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா, இனி மல்லி மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, நம்ம மல்லியோட அண்ணன் வந்து பயங்கரமா கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மல்லியோட அண்ணி இருக்காங்கல்ல நாகு, இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மல்லி நீ வா, இந்த வீடு உனக்கு கிடையாது. விஜயோட வீடு தான் நீ இருக்க வேண்டிய வீடு. வா உன்னைய அங்க கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகுவும், நம்ம மல்லியோட பெரியம்மாவும் கொண்டு போய் விடுறாங்க. அது மட்டும் இல்லாம ரஞ்சிதா, யார் வீட்டுக்குள்ளடி நீ வாரா, வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மல்லியோட பெரியம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வீட்டு மருமக மல்லி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ரஞ்சிதாக்கு பயங்கரமா கோவம் வருது. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரத்துல இவளோட தாலியை நான் அக்க வைக்கேன். என் மாமா கையால தானே இவ கழுத்துல தாலி வாங்கிக்கிட்டு, அதே கையால மாமா கட்டின தாலியை நான் கழட்ட வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரஞ்சிதா வந்து சபதம் விட்டுட்டு இருக்கா. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. விஜய் வந்து மல்லியை மனைவியை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறீங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.